தமிழகத்தில் விடிய விடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் வலுவான கனமழை பதிவாகும், எந்தெந்த மாவட்டத்தில் மிக குறைவான மழை பொழிவுகள் இருக்கு, அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை தீவிரமடையும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. விடிய விடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க முடியும். இந்த ஜூன் மாதம் முடிவதற்குள்ளாக பல மாவட்டங்களிலும் ஒரு தொடர் கனமழையானது கண்டிப்பாக வெளுத்து வாங்கும். ஆகவே இந்த ஜூன் மாதங்கள் முடியும் தருவாயில் நம்ம இருக்கிறோம். கனமுதல் மிக கனமழையானது கண்டிப்பாக அதிகரிக்கும். பெரும்பாலும் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் பொறுத்தவரை மிக அதிகமாக காணப்பட்டாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் வலுவான கனமழையும் தொடங்க ஆரம்பிக்கும். ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையுமாக அதிகரிக்க தொடங்கிடும். குறிப்பாக கடலோர மாவட்டங்களாகட்டும், உள் மாவட்டங்கள், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் என பல இடங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகும். கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக இடைவெளி விட்டு நமக்கு சீரான அளவில் மழை பொழிவுகள் இரவு நள்ளிரவில் எதிர்பார்க்கலாம். பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையும் பல்வேறு மாவட்டங்களில் தீவிரமடையும். ஆகவே நமக்கு பகல் நேரங்களில் வரக்கூடிய அந்த கொஞ்சம் வெயிலை பார்த்துட்டு ஏமாந்துடாதீங்க. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு, மழை வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திற்குள்ள போயிடாதீங்க. கண்டிப்பா நமக்கு மழை கிடைக்கும். இரவு மற்றும் நள்ளிரவில் தான் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கு. கடந்த 24 மணி நேரத்திலும் பல்வேறு மாவட்டங்களில் பல பகுதிகளில் ஒரு தொடர் கனமழையானது பதிவாகிட்டு இருக்கு. நேரங்கள் முதற்கொண்டு நம்ம குறிப்பிடப்பட்டிருக்கு. எந்த நேரத்தில் மழை தொடங்கும், எப்போ மழை இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம நேரம் முதற்கொண்டு நம்ம குறிப்பிட்டிருக்கோம். நிறைய பேர் தேதிகள் குறிப்பிடுங்கன்னு சொல்றீங்க. தேதிகளை நம்ம குறிப்பிட்டு வருகிறோம். அதே போல எந்த தேதிகளில் எந்த நேரங்களில் மழை தொடங்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம். உதாரணமாக சென்னை, திருவள்ளூர், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்லாம் பெரும்பாலும் இரவு நள்ளிரவிலேயே நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். ஆகவே எதன் காரணமாக இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவுகள் வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகவே பரவலாக மழை பொழிவுகளையும் தொடர்ந்து எதிர்பார்த்து வருகிறோம். மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி பொறுத்தவரை நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகவே ஒரு தொடர் மழை வாய்ப்புகள் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் நமக்கு எதிர்பார்க்கிறோம். அதே போல கடலோர பகுதிகளிலும் தொடர் மழை வாய்ப்புகள் இருக்கும். தமிழ்நாடு முழுவதுமாக இதன் காரணமாகவே பல்வேறு மாவட்டங்களில் குறிப்பாக 6 முதல் 12 மாவட்டங்கள் வரைக்கும் கனமழையானது புரட்டி போடும். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது வட தமிழக உள் மாவட்டங்கள். வேலூர், காட்பாடி, குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், தொடர்ந்து ராணிப்பேட்டை, கலவாய், செம்மேடு, திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒசூர், தேன்கனிக்கோட்டை, மாரண்டஹள்ளி, பர்கூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தருமபுரியில் பெண்ணாகரம், ஒகேனக்கல், தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னும் பல்வேறு பகுதிகளிலும் ஒரு தொடர் மழை பொழிவாக எதிர்பார்க்கலாம். சேலம், தம்மம்பட்டி, ஆத்தூர், தலைவாசல், இளம்பிள்ளை, எடப்பாடி, மேட்டூர் பகுதிகள், ஏற்காடு, இங்கே எல்லா இடங்களிலும் நமக்கு இரவு நேர மழை வாய்ப்புகள் தொடர்ந்து சேலம் மாவட்டங்களிலும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், திருச்செங்கோடு, ராசிபுரம், நாமகிரிப்பேட்டை, கரூர், தோகைமலை, பஞ்சப்பட்டி, ஈரோடு, மொடக்குறிச்சி, சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், நம்பியூர், திருப்பூர், பல்லடம், அவினாசி, காங்கேயம் போன்ற இடங்கள் எல்லாமே நமக்கு மழை பொழிவுகளானது தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டத்தில் அநேக இடங்களிலும், அதே போல கடலோர மாவட்டத்தில் ஒரு சில இடங்களிலும் கனமழை புரட்டி போடும். உதாரணமாக திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, பழவேற்காடு, பள்ளிப்பட்டு, காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், வாலாஜாபாத், குன்றத்தூர், அதுக்கப்புறம் சென்னை, வட சென்னை மற்றும் தென் சென்னை, செங்கல்பட்டு, மதுராந்தகம், மேல்மருவத்தூர், தாம்பரம் உள்ளிட்ட இடங்களிலும் இரவு மற்றும் நள்ளிரவில் பரவலாக கனமழையானது எதிர்பாருங்க. மாலை நேரங்களுக்கு பிறகு இடியுடன் கூடிய கனமழையானது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஆகவே டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள், டெல்டா பகுதிகளில் இருக்கக்கூடிய தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் அதிகரிக்கும். மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய டெல்டா பகுதிகளில் பரவலாக மழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக அதிகரிக்கும். நமக்கு டெல்டா பகுதிகளில் பகுதியாக மிதமான மழை, இரவு நேர மழை வாய்ப்பாக எதிர்பாருங்க. தென் மாவட்ட பகுதிகள் பகுதியாக சில இடங்களில் மிதமான மழை தொடரும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட
குறிப்பாக தென் மாவட்டத்தின் அநேக இடங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நமக்கு எதிர்பார்க்கலாம். மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்கும். ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் வலுவான கனமழையும் எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டத்திலும் இரவு நள்ளிரவு நேரம் மழை வாய்ப்புகள் பகுதியாக அதிகரிக்கும். வரப்போகிற ஜூலை முதல் வாரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மிக கனமழையும் ஒரு சில மலை பகுதிகளில் மிக கனமழை, மற்ற இடங்களில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஜூலை முதல் வாரத்தில் தான் மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகாவில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு காத்திருக்கு. வரலாறு காணாத கனமழை ஜூலை முதல் வாரத்தில் மகாராஷ்டிரா மாநிலங்கள் ஏற்கனவே அங்கே ரெட் அலர்ட் கொடுத்து எங்கே பார்த்தாலும் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். கடலோர பகுதிகள் பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழையில் எந்த பற்றாக்குறையும் இருக்க போகிறது கிடையாது. கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் ஜூலை முதல் வாரத்தில் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு, வரலாறு காணாத கனமழையும் கண்டிப்பாக புரட்டி போடும். ஏன்னா தென்மேற்கு பருவமழை தாமதமாக தீவிரமானதுனால மும்பை போன்ற பெருநகரங்களில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டது. இப்போ அந்த பெருநகரமே தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் 39 டிகிரி செல்சியஸாக அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியிருக்கிறது. அதனால் தென் மாவட்ட பகுதிகளிலும் வெயிலுடைய தாக்கம் இன்னும் குறையாத ஒரு சூழ்நிலை. மே மாதம் முடிந்தும் ஜூன் மாதம் முடிகிற தருவாயில் இருக்கிறோம். இன்னமும் இப்போ தான் மே மாதம் தொடங்குற மாதிரி இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தீங்க. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சியில் கன்னியாகுமரி, தேனி, தென்காசிலாம் வந்து ஜூலை முதல் வாரத்தில் நீங்கள் மழை எதிர்பார்த்தால் போதுமானதாக இருக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரியில் ஜூலை முதல் வாரத்தில் வலுவான மழை பொழிவுகள் கண்டிப்பாக நமக்கு பதிவாகிரும். ஏன்னா தேனி, தென்காசி பல இடங்கள் வறண்டு போயிருக்கு. தேனி மாவட்டங்களிலும் தென்காசியில் சரியான மழை இல்லாததுனால பல இடங்கள் தொடர்ந்து வறண்டு கொண்டே போது. சீக்கிரத்தில் உங்களுக்கு மிக கடுமையான மழை பொழிவுகள் கண்டிப்பாக பதிவாகும் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம தெரியப்படுத்திடுறோம். கடந்த 24 மணி நேரத்தில் இந்த பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பார்த்தோம். அடுத்து அதே மாதிரி கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு பொறுத்த வரைக்கும் பதிவான அளவு எத்தனை சென்டிமீட்டர் அளவில் நமக்கு மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வேதியரேந்தல் 4 சென்டிமீட்டர், புல்வாய்க்கரை 4 சென்டிமீட்டர், திருபுவனம் 3 சென்டிமீட்டர், ஈரோடு 3 சென்டிமீட்டர், ஊத்து 3 சென்டிமீட்டர், வால்பாறை 2 சென்டிமீட்டர், உத்திரமேரூர் 2 சென்டிமீட்டர், அவலாஞ்சி நீலகிரி பகுதிகள் 2 சென்டிமீட்டர், சோலையாறு கோயம்புத்தூரில் 2 சென்டிமீட்டர், திருமங்கலம் மதுரை மாவட்டம் 1 சென்டிமீட்டர், கவுந்தம்பாடி 1 சென்டிமீட்டர், மொடக்குறிச்சியில் தலா 1 சென்டிமீட்டர், ஈரோடு மாவட்டங்களில் 1 சென்டிமீட்டர் மழையும், பெரியாறு பகுதிகள் தேனி மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர். ஆனால் இந்த மழையில் நமக்கு பத்தாது. வருகிற நாட்கள் தொடர்ந்து அதிக மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். அருப்புக்கோட்டை, விருதுநகர் மாவட்டம் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுகளும், தக்கலை கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில் இருக்குங்க தக்கலை பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. ஆகவே நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.